பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றொரு நல்ல காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலேயும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதாக. சங்கீதங்களின் புஸ்தகம் 34 சங்கீதம் 8 வசனம் இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்றதான வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனம் நமக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறது. அது என்னவென்று சொன்னால், நாம் கர்த்தரை ருசி பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி. ஆண்டவரை எப்படி ருசி பார்ப்பது? ஒரு தின்பண்டத்தை அல்லது ஒரு உணவுப் பொருளை நாம் ருசி பார்க்கலாம். ஆனால் ஆண்டவரை எப்படி ருசி பார்ப்பது, கர்த்தரை எப்படி ருசி பார்ப்பது என்று சொல்லி நமக்குள்ளே ஒரு கேள்வி எழலாம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை நாம் எப்படி ருசி பார்க்க முடியும் என்று சொன்னால், அவருடைய நற்கிரியைகள் மூலமாக, அவர் மேல் நீங்களும் நானும் வைக்கக்கூடியதான நம்பிக்கையின் மூலமாக நாம் கர்த்தரை ருசி பார்க்க முடியும். பரிசுத்த வேதாகமத்திலே அநேக பரிசுத்தவான்கள் ஆண்டவரை ருசி பார்த்திருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 27 அதிகாரத்தில் நாம் ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுலும் அவரோடு அநேகரும் யாத்திரை பண்ணுகிறார்கள். அப்பொழுது பவுல் கைதியாக இருக்கிறார். ஆனாலும் ஆண்டவர் பவுல் மூலமாக எச்சரிக்கிறார், இந்த யாத்திரை நமக்கு நல்லதல்ல என்று சொல்லி. ஆனாலும் மனுஷர்கள் கேட்காமல் அந்த யாத்திரையை, அந்த கப்பல் யாத்திரை தொடங்குகிறார்கள். கொஞ்ச நேரத்திற்குள்ளே ஒரு மிகப்பெரியதான ஒரு புயலில் அவர்கள் சிக்கிக்கொள்ளுகிறார்கள். கிட்டத்தட்ட அநேக நாட்களாக சூரியனும் சந்திரனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் இருந்தபடினாலே இனி தப்பி பிழைப்போம் என்கிறதான நம்பிக்கையை முழுவதுமாக இழந்து போகிறார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இனி நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இனி இந்த கடலை தாண்டி நாம் தப்பி கரை சேர முடியாது, இனி காற்று போன திசையிலே நாம் அப்படியே அலைவுபட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி எல்லோரும் முடிவு கட்டிவிட்டார்கள். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுந்து சொல்லுகிறார், மனுஷரே பயப்படாதீங்க, கர்த்தர் எனக்கு நேற்று தம்முடைய தூதனை அனுப்பி சொல்லியிருக்கிறாரு, பவுலே நீ பயப்படாத என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நீ ராயனுக்கு முன்பதாக நிற்க வேண்டும். எனவே மனுஷரே பயப்படாதீங்க, கப்பற் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், எனக்கு சொல்லப்பட்டபடியே நடக்கும் என்று என் தேவனிடத்தில் நான் நம்பிக்கையாக இருக்கிறேன். எனக்கு சொல்லப்பட்டபடியே நடக்கும் என்று என் தேவனிடத்திலே நான் நம்பிக்கையா இருக்கிறேன் சொல்லி சொல்லுகிறார். அன்பான தேவனே, இதுதான் கர்த்தரை ருசி பார்ப்பது. அங்கே கர்த்தர் நல்லவர் என்று கர்த்தரை துதிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இல்லை, எல்லாமே எதிர்மறையாகத்தான் இருக்கிறது. தப்பி கரை சேர்வதற்கு வாய்ப்பே கிடையாது, இனி முடிந்து போய்விட்டது என்றதான ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது. அந்த நேரத்தில் அவர் சொல்லுகிறார், எனக்கு கர்த்தர் சொன்னபடி, எனக்கு சொல்லப்பட்டபடியே நடக்கும் என்று நான் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையா இருக்கிறேன். இதுதான் கர்த்தரை ருசி பார்க்கிற விதம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். எப்படிப்பட்ட நேரத்தில் நாம் கர்த்தரை ருசி பார்ப்பது, எப்படிப்பட்ட நேரத்தில் நாம் கர்த்தரை நம்பிக்கை வைப்பதுன்னு சொன்னால், நம்புவதற்கு, அவரை விசுவாசிப்பதற்கு சூழ்நிலைகளை வாய்ப்பே இல்லாத நிலையிலையும் கூட நாம் கர்த்தரை நம்புகிறோம் தெரியுங்களா? அதுதான் கர்த்தரை ருசி பார்ப்பது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி யாரெல்லாம் கர்த்தரை நம்புகிறார்களோ அவர்கள் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பார்த்திருக்கிறார்கள் சொல்லி அர்த்தம். எனவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பார்க்கக்கூடியதான ஒரு ஆவிக்குரிய ஒரு மேன்மையான நிலைக்கு நாமும் கூட செல்லுவோமாக. நீங்களும் நானும் கர்த்தரை நம்புவதற்கு வாய்ப்பில்லாத சூழ்நிலையிலையும் கூட கர்த்தரை நம்புகிறவர்களாக இருக்கும் பொழுது நாம் கர்த்தரை ருசி பார்த்திருக்கிறோம் என்று சொல்லி அர்த்தம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் ஒரு நாளும் கெட்டு போனதாக சரித்திரமில்லை. எனவே நம்முடைய நம்பிக்கையிலே, கர்த்தர் மீது உங்களுக்கும் நீங்களும் நானும் வைக்கிற நம்பிக்கையிலே ஸ்திரமாயிருப்போமாக. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். ஜெபிப்போமா? இரக்கமுள்ள தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இம்மட்டுமாக ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்ட நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியம் என்ற வார்த்தையின்படி பவுல் ஆண்டவரே, உம்மை நம்புவதற்கு வாய்ப்பில்லாத சூழ்நிலையிலே நம்பினார் ஆண்டவரே. நாங்களும் எங்கள் வாழ்க்கையிலே உம்மை நம்புவதற்கு வாய்ப்பில்லாத சூழ்நிலையிலே நாங்கள் உம்மை நம்பக்கூடிய அந்த கிருபை தருவீராக.
ஆண்டவரே, அநேக நேரத்தில் எங்கள் விசுவாசம், எங்கள் நம்பிக்கை ஆண்டவரே சீர்குலைக்கப்படுகிறது. ஆண்டவரே அப்பா, என்ன வந்தாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் உன் மேல் நாங்கள் வைக்கிற நம்பிக்கை நாங்கள் ஸ்திரமாய் இருக்கக்கூடிய அந்த கிருபை தருவீராக. இந்த நாள் முழுவதுமாய் உம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் உம்முடைய கரம் கூட இருந்து நடத்தட்டும் என்று இயேசு நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.